சென்னை டிராபிக்கு இனி டாடா வருகிறது ஏர் டாக்ஸி. எங்க கிளம்பினாலும் டிராபிக், எப்போ பார்த்தாலும் டிராபிக் என தவிப்பவர்களுக்கு வரப்பிரசாதமாக வர இருக்கிறது ஏர் டாக்ஸி. இந்த ஏர் டாக்ஸி பெங்களூரு நகரில் விரைவில் அறிமுகமாக உள்ளதாம். இதன் மூலம் 4 மணி நேரம் பயணம் செய்யும் இடங்களுக்கு 40 நிமிடத்தில் போய்விடலாம் என்கிறார்கள். விரைவில் இது சென்னையிலும் வர உள்ளதாம். இந்த ஏர் டாக்ஸியில் எவ்வளவு கட்டணம் வசூல் என்ற விவரம் தெரியவில்லை. எந்த ஊருக்கு முதலில் இந்த ஏர் டாக்ஸி வேணும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. 3வது இடத்தில் இந்தியா. எதில் தெரியுமா? 2024ஆம் ஆண்டு அதிக கோட்டீஸ்வரர்களை கொண்ட முதல் 10 நாடுகளின் பட்டியலை சர்வதேச நிறுவனம் வெளியிட்டுள்ளது. அதில் 185 கோட்டீஸ்வரர்களுடன் இந்தியா 3வது இடத்தில் உள்ளது. இது கடந்த ஆண்டை காட்டிலும் 21% அதிகமாகும். அதேபோல் அவர்களின் கூட்டு சொத்து மதிப்பும் நடப்பாண்டில் 42.1% அதிகரித்து ரூபாய் 76 லட்சம் கோடியாக உள்ளது. 835 கோட்டீஸ்வரர்களுடன் அமெரிக்கா முதலிடத்திலும் 427 கோட்டீஸ்வரர்களுடன் சீனா 2வது இடத்திலும் உள்ளன. புஷ்பா 2 பாக்ஸ் ஆபீஸில் அதிரவிடும் வசூல். அல்லு அர்ஜுனின் புஷ்பா 2 பாக்ஸ் ஆபீஸில் வசூல் சுனாமியை ஏற்படுத்தி வருகிறது. படம் வெளியான 3 நாட்களில் ரூபாய் 621 கோடி வசூலித்து அனைத்து சாதனைகளையும் முறியடித்து புதிய சரித்திரம் படைத்துள்ளதாக தயாரிப்பு நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஆனால் டிக்கெட் கட்டணம் அதிக அளவில் வசூல் செய்யப்படுவதால் இவ்வளவு பெரிய பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன் வந்துள்ளதாக நெட்டிசன்கள் கூறி வருகின்றனர். தளபதி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு அளிக்க கோரும் தளபதி.